உலகத்துல சினிமா பாடகர் இருக்கிறானே, பின்னணி பாடகர் நல்லா பாடுவான், ராகத்தோட பாடுவாங்க, எத்தனை குரலோட மாத்தி பாடுவாங்க, அவங்களுக்கு உலகம் அவார்ட் எல்லாம் கொடுக்கும். ஆனா அவங்க குரலோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபாதர் பெர்க்மேன்ஸ் குரல் பயங்கரமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா அவன் குரல்ல இல்லாத ஒண்ணு அவர் குரல்ல இருக்கு. அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆவியின் அபிஷேகம் அதுல இருக்கு. இங்க தேவை நல்ல குரல் அல்ல, ஆவியோடு உண்மையோடு பாடுற ஆளு. அதே மாதிரிதான் செய்தி கொடுக்கிறதுக்கு பயங்கரமா படிச்சு பிடெக் எம்டெக் எம்டிவி படிச்சவன் தேவையில்லை. இங்க கர்த்தரோட இருந்து வார்த்தையை வாங்கிட்டு வர ஊழியக்காரன் தான் இங்க தேவை. அமெரிக்கால இருந்து வந்திருக்காருன்னா ஏத்திருவிய, ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காருன்னா ஏத்திருவிய. உங்களுக்கு இப்ப கடைசி கால சபை எப்படி இருக்கு? தேவபுத்திரர் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு சபை அப்படியே பாக்குது. உலகத்துல அழகா இருக்குதோ எல்லாம் வரணும். அதுல ஒரு பெரிய இருக்கிறதுலயே வஸ்ட் என்ன தெரியுமா? சினிமா தியேட்டரை பார்த்துட்டு அதே மாதிரி சர்ச்சை கட்டணும்னு நினைக்கிறான். கேட்டா சொல்றான், உலக பிரகாரமான அவர்கள் தேவனுக்கு அப்படி ஒன்று